بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن قبله كتاب موسى إماما ورحمة وهذا كتاب مصدق لسانا عربيا لينذر الذين ظلموا وبشرى للمحسنين. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் அல் ஆகாஃப் அத்தியாயத்தின் 11 வசனங்கள் வரைக்குமான விளக்கங்களை நாம் பார்த்துள்ளோம். அதனுடைய இறுதி பகுதியில் இறைமறுப்பாளர்கள் வகால அல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு லவ் கான ഖൈറம் மா சபகூனா இலை, இறைமறுப்பாளர்கள் மோமின்களை பார்த்து சொன்னார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கின்ற மார்க்கம் அது ஹைரானதாக இருக்குமானால் நீங்கள் எங்களை முந்தியிருக்க மாட்டீர்கள், எங்களுக்குத்தான் அது முதலில் கிடைத்திருக்கும். மேலும் அவர்கள் நேர்வழி வராத சூழலில் இந்த குர்ஆனை கூறுகின்ற பொழுது ஃபஸயகூலூன ஹாதா இஃப்குன் கதீம், இது மிக பழமையான அவதூறாகும் என்று சொன்னார்கள். அதாவது இறைமறுப்பாளர்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் 2 கருத்தை சொல்ல வருகிறார்கள். ஒன்று, இது சரியானதாக இருந்தால் இதில் ஹைர் இருக்குமானால் எங்களுக்கு முதல்ல கிடச்சிருக்கணும்,
இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த நசீபாகிறதுக்கு முன்னால் செல்வந்தர்கள் வசதியானவர்கள் எங்களுக்கு தான் இது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, தங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காத நிலையில் அவர்கள் இரண்டாவதாக சொன்ன வார்த்தை, இது பழமையான அவதூறாகும், முன்னோர்களின் சொற்களை சேர்த்து ஒரு தொகுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தில் குர்ஆனை அவதூறுக்கு சொந்தமானது என வாதிட்டார்கள். இது சம்பந்தமான நிறைய விளக்கங்களை அல்லாஹ்வின் அருளால் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு பொருள் நன்மை என்பதற்கு பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் செல்வந்தர்களும் பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தீனை பொறுத்தவரை எல்லா நபிமாருடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய சுன்னத் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்த்தால் சாதாரண மக்கள் தான் முதலில் தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, உங்களை பின்பற்றியவர்கள் யார்? அராதிருனா பாதியர் ராய், தெளிவு குறைந்த கிராமவாசிகளும் மிக சாதாரண மட்டமான மனிதர்கள் தானே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இவைகளெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஈமான் நசீபை பெற்றவர்கள் ஏழை எளிய மக்களும் சாதாரணமானவர்களும் தான் ஆரம்பத்தில் பெற்றிருக்கின்றார்கள், அதில் சந்தேகமே இல்லை. எனவே கோடீஸ்வரர்கள் சொல்வது இதில் ஹைர் இருந்தால் எங்களுக்கெல்லாம் முதலில் கிடைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பொய்யாக ஆக்குகிறான். ஒருவர் சத்தியம் என்பது யாருக்கு கிடைக்கிறது என்பதை பொறுத்து அல்ல, யார் நல்லவர்கள் என்பதை பொறுத்து தான். உங்களுடைய வசதி வாய்ப்புகளோ மற்றவைகளோ அதில் அளவுகோல் அல்ல என்று சொல்லப்பட்டது. மேலும் அவர்கள் குர்ஆனை இது புனையப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்ற கருத்தில் சொன்னார்கள் அல்லவா. எனவே அதற்காக அல்லாஹ் சொல்கிறான், வமின் கபிலிஹி கிதாபு மூசா இமாமம் வ ரஹ்மா. இந்த வேதம் குர்ஆன் புதிது அல்ல, இது திடீரென்று வந்த வேதம் அல்ல. வமின் கபிலிஹி, இந்த வேதத்திற்கு முன்பு குர்ஆனுக்கு முன்பு கிதாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிதாபு இருந்தது. இந்த குர்ஆனுக்கு முன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிதாப் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கிதாப் எது சொல்லுங்க? தௌராத் இருந்துச்சு. இமாமம் வ ரஹ்மா, அது முன்னோடியாகவும் அருளாகவும் இருந்தது. அதற்கு பொருள் முன்னோடி. இமாம் என்று சொன்னால் பின்பற்றப்படத்தக்கவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பின்பற்றப்படக்கூடியதாகவும் மக்கள் எல்லோராலும் பின்பற்றப்படக்கூடியதாகவும், ரஹ்மத்தன் அதை பின்பற்றுகின்ற போது இறை அருளை அது பெற்றுத்தரக்கூடியதாகவும் கிதாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வேதம் இருந்தது. வஹாதா, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட இந்த வேதம் இருக்கிறதே, கிதாபுன், இது ஒரு வேதமாகும். முஸத்திகுன், இது முந்திய வேதங்களில் உள்ள நல்ல கருத்துக்களை உண்மைப்படுத்தும் வேதமாகும். கிதாபும் முஸத்திகுன், இது வெறும் வேதம் அல்ல, முந்திய தௌராத்திலும் இஞ்சியிலும் ஜபூரிலும் இன்ன பிற ஏடுகளிலும் என்ன முக்கிய கருத்துக்கள் வழங்கப்பட்டதோ அந்த கருத்துக்களை உண்மைப்படுத்துகின்ற மெய்ப்படுத்துகின்ற வேதம். மேலும் இது லிசானன் அரபியன், தெளிவான அரபு மொழியில் வந்த வேதமாகும். அல்லாஹ் என்ன சொல்றான், இதற்கு முன்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வேதம் இருந்துச்சு, அது மக்களால் பின்பற்றப்படத்தக்கதாகவும் மக்களுக்கு அருள் தரக்கூடியதாகவும் இருந்தது. இப்பொழுது இந்த காலத்தில் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதத்தை தந்திருக்கிறோம். இந்த வேதம் முந்திய வேதங்களின் கருத்தை மெய்ப்படுத்துகிறது. மேலும் இது அரபு மொழியில் இருக்கிறது. ஏன் இந்த வேதம் தரப்பட்டது? இந்த வேதத்தை பற்றி, இந்த வேதத்தில் என்ன இருக்கு, இந்த வேதம் எந்த மொழியில் தரப்பட்டிருக்கிறது என்று கூறிய அல்லாஹ் எதற்காக இந்த வேதத்தை தந்தோம் என்பதை பின்னால் சொல்கிறான். லியுந்திரல்லதீன ஸலமு, அநியாயக்காரர்களை எச்சரிப்பதற்கும், வபுஷ்ரா லில் முஹ்சினீன், நல்லோர்களுக்கு சுப செய்தியாகவும் இந்த வேதம் வந்தது. இந்த வேதம் வந்ததன் நோக்கம் தவறு செய்பவர்களை எச்சரிக்கை செய்வதற்கும் நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்கம் என்று சுப செய்தி சொல்வதற்கும் தான். பொதுவாக வேதம் மற்ற நபிமார்களுடைய பணி பிஷாரத் அந்நதாரத், எச்சரிக்கை செய்வது, சுப செய்தி சொல்வது. இது நபிமார்களின் மிக முக்கிய பணியாக இருந்தது. அதே போல வேதங்களிலும் மைய கருத்து அது ஒன்று சுப செய்தியை சொல்லும், அன்று எச்சரிக்கும். எச்சரிக்கை யாருக்காக இருக்கும்? அநியாயக்காரர்களுக்கு. அநியாயக்காரர் என்று சொன்னால்
ஈமானை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய, தவறிழைக்கக்கூடிய, பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேதம் எச்சரிக்கும். நல்லோர்களுக்கும் பிறருக்கு உபகாரமாக இருப்பவர்களுக்கும் இஹ்லாஸ் ஆனவர்களுக்கும் இந்த வேதம் சுப செய்தியை தரும். இத்தகைய வேதம் முன்பும் வேதம் இருந்தது, இப்பொழுது இந்த குர்ஆனை நாம் இப்படித்தான் தந்திருக்கிறோம். எனவே இவர்கள் அவதூறு என்று சொல்வதற்கோ அல்லது இது சத்தியம் என்றால் அவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதற்கோ எத்தகைய அவசியமும் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு இந்த வேதம் கூறுகின்ற கருத்தை யார் அப்படியே ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹ் சொல்கிறான் பின்னால். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று யார் கூறி சும்மஸ்தகாமு, அதில் இஸ்திகாமத்தாக இருந்து விட்டார்களோ, உறுதியாக இருந்து விட்டார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் எதை பற்றியும் கவலையும் படமாட்டார்கள். அவர்களுக்கு வருங்காலத்தை பற்றிய பயமும் இருக்காது, கடந்த காலத்தை பற்றிய கவலையும் இருக்காது. அல்லாஹ் அந்த நிலையை அவர்களுக்கு தருவான். யார்? எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி அதில் இஸ்திகாமத்தாக இருந்தவர்கள், கொஞ்சமும் சலனம் இல்லாமல் அதில் எத்தகைய சந்தேகங்களுக்கும் வேறு சில கருத்துக்களுக்கும் இடமளிக்காமல் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி அதில் நிலைத்திருந்தவர்களுக்கு வருங்காலத்தை பற்றிய பயமும் இல்லை, கடந்த காலத்தை பற்றிய கவலையும் அவர்களுக்கு இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்துள்ள வசனம் இதற்கு முன்பும் வந்திருக்கிறது. அப்போ இதற்கு என்ன பொருள்? எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி இஸ்திகாமத்தாக இருந்தவர் என்று சொன்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டு அந்த ஈமானின்படி வாழ்ந்தவர்கள் என்பது பொருள். அல்லாஹ்வே எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என கூறி அதில் நிலைத்திருந்தவர்கள் என்று சொன்னால் முஹ்லிஸான மோமின்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானின்படி நடந்த அந்த சத்தியவான்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு தருகின்ற வெகுமதி என்னன்னு சொன்னால் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து பயத்தையும் எடுத்து விடுவான், கவலையையும் எடுத்து விடுவான். பயம் என்பது பொதுவாக வருங்காலத்தை பற்றிய பயம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் இது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ என்ற பயம். பொதுவாக பயம் என்பது வருங்காலத்தில் ஏற்படக்கூடியதை பற்றியதாக இருக்கும். கவலை என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்டதை பற்றியதாக இருக்கும். இப்படிலாம் நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சு, இது நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவில்லையே. உதாரணத்திற்கு இதை போன்று கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை பற்றி கவலையும் வருங்காலத்தை பற்றிய பயமும் இயல்பாக மனிதர்களிடத்தில் இருக்கும். ஆனால் அந்த இயல்பு இந்த உயர்ந்த மோமின்களுக்கு அல்லாஹ் தரமாட்டான். இந்த நிறைவான ஈமானை பெற்ற இந்த மேன்மக்கள் அவருடைய உள்ளத்தில் கவலையையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. அப்படி ஆயிருமோ, நம்மளை நரகத்தில் போட்டுட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த அச்சத்தையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். கடந்த காலத்தை பற்றிய கவலையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ் இந்த சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக அஸ்ஹாபுல் ஜன்னா, அது மட்டுமல்ல அவர்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் சொல்றான் அவர்கள் சொர்க்கவாசிகள். காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாகவும் இருப்பார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். யாரு? எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி அதில் நிலைத்தவர்கள். அப்போ பரிபூர்ணமான ஈமானோடு ஈமானை ஏற்று ஈமானுடன் வாழ்ந்த அந்த மக்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. இரண்டாவது அவர்கள் சொர்க்கவாசிகள், அவங்க சொர்க்கவாசி. மேலும் சொர்க்கவாசிகள் இப்போ கொஞ்ச நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பாங்க, அப்புறம் அங்கிருந்து வெளியே போயிடுவாங்களா? இல்லை. ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். பொதுவாகவே சொர்க்கம் நரகம் என்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டால், மறுமையுடைய விசாரணைக்கு பின்பு சொர்க்கமோ நரகமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தின் ஒட்டுமொத்த மோமின்களை. உள்ளே போகிறவங்க அதில் பெரும்பாலும் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவாங்க, வெளியே போக மாட்டாங்க. நரகவாசிகள் அதில் ரெண்டு கேட்டகரி உண்டு. ஒன்று பியூர் இறை மறுப்பாளர்கள், ஈமான் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு நிரந்தரமான நரகம்தான். இன்னொரு சாரார் மோமின்கள், ஈமான் இருக்கும்,
அவர்களுடைய பாவங்களின் காரணமாக நரகத்துக்கு வந்திருப்பார்கள். பாவங்களின் காரணமாக நரகம். அந்த பாவங்களின் காரணமாக ஈமான்ல பிரச்சனை இல்லை. ஈமான் இல்லாதவர்களுக்கு நிரந்தர நரகம். அதில் ஒன்றும் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. ஈமானோடு ஈமான் இருக்கு, ஆனால் பாவங்கள் இருக்கு. பாவங்கள்னா என்ன? மாமுரா தொழுகையை விட்டுருந்தாங்க, நோன்பை விட்டுருந்தாங்க, ஜக்காத்தை விட்டுருந்தாங்க, ஹஜ்ஜு கொடுக்காமல் இருந்தாங்க, ஹஜ்ஜு செய்யாமல் இருந்தாங்க, அல்லது தடை செய்யப்பட்ட காரியத்தை செஞ்சுருந்தாங்க, அடுத்தவங்களுடைய காசை தெரியாமல் எடுத்துக்கிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, திருடிட்டாங்க, அல்லது மது அருந்திட்டாங்க, அல்லது விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, ஏதேனும் ஒன்று அல்லாஹ் தடுத்தவைகளை செய்ததால், அல்லாஹ் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று கூறியவைகளை விட்டதால், இன்னும் தெளிவாக சொல்றாங்க, ஃபர்துகளை விட்டதாலும் ஹராம்களை செய்ததாலும் அவங்கள அல்லாஹ் அதுலேயும் ரெண்டு பிரிவு வச்சிருக்கான். ஒன்று, அதை மன்னித்து அல்லாஹ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். இது அல்லாஹ்வின் விருப்பம். விளங்குதா சொல்றது? ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மன்னிப்பே இல்லை, நிரந்தரமான நரகம்தான். ஈமான் இருக்கு, அதோடு சேர்ந்து பாவங்களும் இருக்கு. ஈமான் இருக்கு, பெரும்பாலானவர்களுடைய நிலை, மோமின்களின் நிலை அதுதானே. ஈமானும் இருக்கு, பாவங்களும் இருக்கு. இப்போ ஈமான் இருக்கு, பாவங்கள் இருக்கு. பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம். அல்லாஹ் மன்னித்தல் என்பது, ஒருவேளை இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவனை நேரடியாக சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிடலாம், அனுப்பிடலாம். அப்படி நடக்குமா? அப்படியும் நடக்கும். ஹதீஸ்ல வரும், சில அடியார்களை அல்லாஹ் விசாரிப்பான், அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவான், எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவங்க நினைப்பாங்க, நம்ம அவ்வளோதான், நம்ம சாப்டர் க்ளோஸ், நம்ம காலி, நம்ம நரகம்தான் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், தனியாக விசாரணை இருக்கு, யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான், நீ துனியாவில் இதெல்லாம் செஞ்ச, அங்கேயே நான் உன்னை காமிச்சு கொடுக்கல, நான் மறைச்சிட்டேன், அங்கே மறைச்சிட்டேன், இங்கேயும் உன்னை மறைச்சு மன்னிச்சிட்றேன், நீ இப்போ சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் சொல்லிடுவான். ஏதேனும் ஒரு காரணம், அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு அவரிடத்தில் ஏதேனும் ஒரு சில நன்மைகள் இருக்கும். இப்போ இவர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த லைசன்ஸோட, அந்த ஆர்டரோட வெளியில் வருவாரா? இவரை பார்த்து மக்கள் என்ன நினைப்பாங்களா? வெளியில் இருக்கவங்க, மாஷா அல்லாஹ் பெரிய ஞானி, பெரிய சூஃபி, ஒரு பெரிய சீதேவி வர்றாங்க, ரொம்ப சிறந்தவங்க, இவங்களோட உயர்ந்தவர்கள் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு இருக்கும். இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது, அதாவது ஈமான் இருந்துச்சு, பாவங்களும் சேர்ந்துருக்கு. இப்போ அல்லாஹ் அந்த பாவங்களை அவன் விரும்பினால் மன்னிக்கலாம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இணை வைத்தல் பாவங்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், மற்றவைகளை நாடினால் மன்னிக்கலாம். அது இதுக்குத்தான். சரி, நாடினால் மன்னிக்கலாம். அப்போ நாடினால் மன்னிக்கலாம் சொன்னால், நாடினால் மன்னிக்காமலும் இருக்கலாம். விரும்பினா வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வர விரும்பினா வாங்க, வர விரும்பலைன்னா வராதீங்க. வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம், அது அவனுடைய மகஃபிரத்தின் கருணையோடு தொடர்புடையது. தண்டித்தால் அது நியாயத்தின் அடிப்படையில், நீதத்தின் அடிப்படையிலான. சரி, அப்படி தண்டிக்கப்படுகின்ற சாரார் அவங்க எங்கே இருப்பாங்க? நரகத்தில் தான் இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு நிரந்தர நரகம் இல்லை. அவங்களுக்கு நிரந்தர நரகம் இல்லை. அந்த பாவச் சுமைகளின் பாவத்தின் அளவுக்கு தகுந்தவாறு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போடுவான். அதற்கு அடுத்து மீண்டும் அவர்கள் நரகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையின் மூலமாக என்ன செய்வார்கள்? வருவார்கள், வெளியே வந்துடுவாங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. சொர்க்கத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி திரும்ப நரகத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் ஒரு ஆர்டினரி கேட்டகரி, அப்படித்தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ரப்பு சொல்லக்கூடிய, இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ரப்பு சொல்றது, இவங்க முதல் கேட்டகரியை சார்ந்தவர். ஈமான் ரப், எங்களுடைய ரப்பு அல்லான்னு சொன்னாங்க, அதில் இஸ்திகாமத்தான் இருந்தாங்க. அந்த இஸ்திகாமத்துங்கிறதுக்கு அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மட்டுமல்ல, எந்த ரப்பை ரப்பாக ஏற்று, எந்த ரசூலை ரசூலாக ஏற்று, எந்த தீனை தீனாக ஏற்றார்களோ அதன்படி நடந்தார்கள் என்று அர்த்தம். இஸ்திகாமத்துனா என்ன அர்த்தம்? அதன்படி நடப்பது. அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டார்கள், ரசூலின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டார்கள், மார்க்கம் கூறுகின்ற அத்தனை வழிகளையும் முறைகளையும் எடுத்து நடந்தார்கள். இப்படி செய்தால் இவர்கள் மோமின்களிலேயே ஆக முதல் தரமிக்கவர்கள். மோமின்கள்ல முதல் தரமிக்கவர்கள். இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு பயமும் இருக்காது, நான் பயத்தையும் கொடுக்க மாட்டேன், கவலையும் கொடுக்க மாட்டேன், இவங்க சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள்.
அல்லாஹ் நம் எல்லோரையும் அந்த பட்டியலில் சேர்க்கட்டும். அதனால தான் ஒரு மகான் சொல்லுவாங்க, பொதுவாக மூமின்கள் இந்த கேட்டகரியில் இருக்க முயற்சிக்கணும், கண்டிப்பாக முயற்சிக்கணும். ஆனால் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு கேட்டால் நம்முடைய நிலை அதுதானே, நன்மையும் இருக்கும் தீமையும் சேர்ந்துருக்கும். அப்படி தானே, நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம், தொழுதுட்டு போயிட்டு வேறு ஏதாவது இடவரமாக என்னமாவது ஒன்று பண்ணி விட்டுருவோம், அப்படியே நடக்கும். ஏதாவது ஒன்று தவறுகள் அவங்கவுங்களுடைய சூழலுக்கு தகுந்தவாறு சில தவறுகள் நடக்கும். அதனால தான் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் வந்தது, லகத அன்சல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும், உங்களுக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறேன், அதில் உங்களுடைய திக்ர் இருக்கு, அதில் உங்களுடைய திக்ர் இருக்கு, அதாவது உங்களை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அஃபலா தாக்கினும், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கலாமேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சூஃபி, ஒரு மகான் இந்த ஆயத்தை படித்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் வேதத்தை தந்திருக்கேன், அதில் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், ஃபீஹி திக்ருக்கும், உங்களை பற்றியே கூறப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வேதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாருக்கும் பொதுவான வேதம் இது. அப்போ எல்லாரை பற்றி இந்த வேதம் சொல்கிறது. என்னை பற்றி என்ன சொல்லுது அவருக்கு தேவை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கேன், அதில் உங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அப்படியானால் வேதம் எல்லோரை பற்றியும் சொல்லுகிறது, என்னை பற்றி என்ன சொல்லுது, என்னை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது. அவரும் படிச்சுக்கிட்டே வர்றார், நிறைய விஷயங்கள் படிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி ஆயத்துகளை படிக்கிறார். அப்போ அவருக்கு வருது, நம்ம இந்த கேட்டகரி இல்லையே, இந்த கேட்டகரி இல்லையே, அப்படி பியூராக இல்லையே, நம்மள்கிட்ட தான் சில பிரச்சனைகள், மனிதனுக்கு தெரியுமில்ல, நமக்கு தானே நம்முடைய சூழ்நிலைகள் தெரியும், இல்லையே சில பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரோம். அதே போன்று நரகவாசிகளை பற்றி பெருமாள் சொல்கிறாரு, இதுவும் நான் இல்லை, இதுவும் நான், நம்ம இவ்வளவு மோசமான ஆள்லாம் கிடையாது, அல்லாஹ் எனக்கு ஈமான தந்திருக்கிறார், அதுவும் நினைக்கிறார். இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வசனம் வருது, 10 ஜுஸு தாண்டி 16வது ஜுஸுல யாழ்த்ததுன்னு ஒரு வசனம் வரும், وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. இந்த ஆயத்தை படித்த உடனே குதிக்கிறார், அல்லாஹ் என்னைய பற்றி சொல்லிட்டான், அல்லாஹ் என்னைய பற்றி சொல்லிட்டான் அப்படின்ற என்ன சொல்லிட்டான். அப்போ அந்த ஆயத்துக்கு என்ன பொருள்? இன்னொரு சாரார் உண்டு, அவன் யார் தெரியுமா? இஅ்தரஃபு பிதுனூபிஹிம், தாங்கள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள், மறுக்க மாட்டாங்க. நான் அப்படி செய்யவே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டான். தாங்கள் செய்த பிழைகளை பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள். நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஏற்றுக்கொள்வார்கள். வாஹருன் அஅ்தரஃபு பிதுனூபிஹிம் خلطوا عملا صالحا فآخر سيئا, சாலிஹான நல்ல அமல்களையும் வாஹர செய்யான் தீய செயல்களையும் கலந்து செய்திருப்பார்கள். நல்லதையும் செஞ்சிருப்பாங்க, கெட்டதையும் செஞ்சிருப்பாங்க. அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அவர்கள் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தௌபாவை அங்கீகரிப்பான். அஸல்லாஹு அன் யதூப அலைஹி இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பாளன் அருளாளன். இந்த வசனத்தை பார்த்தோன்னு சொல்றாங்க, இது நான் தான், இது என்னை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கிட்டத்தட்ட இந்த கேட்டகரியில் தான் மோமின்களில் 99% பேர் இருக்கிற மாதிரி வரும். அப்படி தான் வரும், வேறு வழி. பாவம் இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு பாவங்கள் செஞ்சிடறோம், நம்ம ஒன்றும் உத்தமர்கள்னு சொல்கிறது இல்லை. அல்லாட்ட அழுகிறது அப்படித்தானே, யாரெல்லாம் நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு, அந்த ஒரு இடத்துல தான் சரண்டர் ஆகிறோம். மீது எங்கேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் சரண்டர் ஆகிறது இல்லை. பாத்திரலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறது தான். கடைசியில் இடம் விடமா மாட்டிக்கிறது வரைக்கும் மறுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அல்லாஹ் பெரிய, அந்த வகையில் அல்லாஹ் முன்னிலைக்கு அதில் ஒரு நசீபை கொடுத்துருக்கிறான். இவன் பாவம் செஞ்சுட்டு திமிரா இருக்கிறது இல்லை, அதனால தான் மன்னிப்பு கிடைக்குது. பாவம் செஞ்சுட்டு திமிரா இருந்தாங்கன்னா மன்னிப்பு கிடைக்காம போயிடும். அவங்க மாதிரி ஆளுகளுக்கு தான் மன்னிப்பு கிடைக்கிறது இல்லை. பாவத்துக்கு மன்னிப்பு இல்லைங்கிறது அப்படி போயிடும். பாவம் ஏதோ நடந்துருச்சு, ஆனால் அவன் உட்காந்து அழுகிறான், யாரெல்லாம் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இப்போ ஆஹருன் அஅ்தரஃபு பிதுனூபிஹிம், பாவத்தை ஒப்புக்கொண்டவர்கள், பாவத்தை ஏற்றுக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க? நல்லது செய்வாங்க, கெட்டது. ஹலத்து அமலன் சாலிஹன் ஆஹர செய்யா, ரெண்டும் செய்வாங்க, தௌபாவும் செய்வாங்க. ரெண்டும் செய்வாங்க. தப்பு செஞ்ச பின்னாடி நல்லது செய்யும்போது மனசு சந்தோஷப்படுவாங்க. தப்பு நடந்துடும், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வாங்க, அல்லாஹ் மன்னிச்சிரு ஆளுவாங்க. அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான். சரி, அப்போ அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில கேட்டகரி உண்டு. ஒன்று மூமின்கள், ஒன்று ஈமான் இல்லாதவர்கள்.
ஈமான் இல்லாதவர்கள் நிரந்தர நரகம், அங்கே பேச்சே இல்லை. மூமின்கள் அப்படிங்கிறதுல இது மாதிரியான ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவங்க நேர சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, துனியாவிலேயே சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். சொன்னாங்கல்ல, அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, சாதுன் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா. சொன்னாங்களே, யார் பேர்? அந்த உங்களுக்கு பேர் என்ன? அஷ்ரத்துல் முபஷரா. அதுக்கு என்ன அர்த்தம்? அஷ்ரத் முபஷரான்னா என்ன? சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்கள், 10 அப்படின்னு அர்த்தம். இது அல்லாம வேறு சில இது ஒரே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. வேறு சில கட்டங்கள்லையும் சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. போனதோட நம்ம ஒரு ஹதீஸை சொன்னோம். ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, இந்த பூமியில் நடக்கக்கூடிய சொர்க்கவாசி ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இதோ அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று யார் பார்த்து சொன்னாங்க? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க. மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, யத்தலி அலைக்கு ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா, இப்போ சொர்க்கவாசி உங்கள்கிட்ட ஒருத்தர் வரப்போறாருண்டாங்க. சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது, யார் இந்த பாக்கியசாலின்னு பார்த்தாங்க. கடைசியில் அவர் அன்சாரி சஹாபி, ரொம்ப சாதாரணமானவங்க. அவங்க ஒளி செஞ்சுட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க. முகத்துலாம் ஒளி செஞ்ச தண்ணீர் அப்படியே இருக்குது. உள்ளே வந்தாங்க, ஓரத்தில் உட்காந்தாங்க. சஹாபாக்கள் அன்னைக்கு மஜ்லிஸ் முடிஞ்சு 2ஆம் நாள் மஜ்லிஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு இதே வார்த்தையை சொன்னாங்க, இன்று ஒரு சொர்க்கவாசி ஒருவர் உங்களுடைய வரப்போகிறார் என்று. அன்னைக்கும் பார்க்குறாங்க, என்ன இது, இப்போ பார்த்து நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோமே, வெளியிலேருந்து வரக்கூடிய நசீப் நமக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு சஹாபி வர்றாங்க. அதே போல் நேற்று வந்து அதே சஹாபி தான் வர்றாங்க. நேற்று வந்த அதே ஆள். 3ஆம் நாள் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க. எல்லோரும் ஏங்கினாங்க. அதே சஹாபி வந்தாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு பின்னால தெரியாம மெதுவா நைஸா தற்செயலா நடக்கிற மாதிரி போய் அவங்ககிட்ட சாச்சான்னு சொல்லி பேச்சு கொடுத்து அவங்க கூட அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே போய் என்ன பண்ணாங்க, சாச்சா எனக்கும் எங்கள் அத்தாவுக்கும் கொஞ்சம் மனசு வருத்தம், நான் இது பண்ணிட்டேன், அதனால அத்தா கோவப்பட்டாங்க, நீங்கள் விரும்பினா உங்கள் கூட 2-3 நாளைக்கு இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்களும் சரிப்பா பா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, தங்க வச்சாங்க. இவங்களுக்கு நோக்கம் அதான் சஹாபாக்கள், இவங்களுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க இவங்க சொர்க்கவாசி. ஸல்லல்லாஹு சொல்லியாச்சு, அதில் சந்தேகம் இருக்குமா? பெருமானாருடைய நாவிலிருந்து எது மட்டும்தான் வெளிப்படும்? சத்தியம் மட்டும்தான் வரும். அசைக்க முடியாத நம்பிக்கை சஹாபாக்கள். அதை பற்றி சொன்னால் போயிடும், பயப்படுறேன். நீங்கள் நான் விட்டால் அந்த இடத்துக்கு ஞாபகப்படுத்துங்க. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹுட்டையும் இன்னொரு சஹாபி, அவங்க பேர் மட்டும் ஞாபகத்தில் இல்லை, இன்னொரு சஹாபி 2 பேரை ஸல்லல்லாஹு அனுப்புகிறாங்க, இந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஒரு பெண் போய்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு தபால் இருக்குது, அதை வாங்கிட்டு வரணுன்றாங்க. அவங்ககிட்ட ஒரு தபால் இருக்குது, அதை வாங்கிட்டு வரணும். அது என்னன்னு கேட்டால், இங்கிருந்து தான் ஒருத்தர் தெரியாமல் மக்காவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களுக்கு ஒரு ரகசிய தபாலை கொடுத்து அனுப்புனாங்க. அது அந்த தபால் கொடுக்கப்படக்கூடாத ஒரு தகவல், இங்கே உள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு தகவல் அதில் இருக்குது. அந்த சீக்ரெட்டான தபால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போங்க, ஒரு பெண் பெண் பயணிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பெண்ணிட்ட ஒரு தபால் இருக்குது, அதை வாங்கிட்டு வாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்ன அடையாளங்கள் அப்படியே இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட அந்த இடம், அந்த இடத்துல சந்திக்கிறாங்க இருந்துச்சு. 2 பேரும் சொல்கிறாங்க, யாருமா உன்ட்ட ஒரு தபால் இருக்கு, கொடுங்கிறாங்க. அந்த பெண்கிட்ட இல்லை, அவங்க முஸ்லீம் இல்லை. அந்த பெண்ணு சொல்கிறாங்க, என்கிட்ட இல்லையே, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் செக் பண்ணிக்கங்கிறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு செக் பண்ணிட்டாங்க. அந்த அவங்களுடைய லக்கேஜ் அதானே இருக்கும், கையில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தாச்சு வச்சாச்சு, இல்லை, உண்மையிலே இல்லை. பாருங்க, இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன நீங்கள் சும்மா கேட்குறீங்க அப்படி தானே பேசுவாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இங்கே பாரு, இந்த வளன்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறார், உன்னிட்ட தபால் இருக்கு, மரியாதையாக கொடுத்துரு, இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உன் உடலில் எங்கு இருக்கிறது என்று தேட வேண்டிய நிர்பந்தத்தை நீ உருவாக்கிறாதான்டா. அப்படின்னா அவங்களுக்கு எச்சரிக்கிறாங்க, மரியாதையாக கொடுத்துரு, நீ கொடுக்காம எஸ்கேப் ஆக முடியாது,
உன்கிட்ட இருக்கு, நீ தந்து தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, உன்னை நாங்கள் எப்படியாவது நிர்பந்தப்படுத்தி உடலை செக்கப் பண்ணி கூட வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு வகையான அச்சம் வந்துருச்சு. கடைசியில் தபாலை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஹதீஸில் வருது, ஒரு ரிவாயத்தில் தலையுடைய அதாவது கொண்டையில் ஒரு உள்ள சொருகி வச்சிருந்தாங்க. யார் முடியாவுக்க சொல்வா அப்படிங்கிறதுல என்றும், இன்னொரு ரிவாயத்தில் கீழே சுருவால் அணிகிறோம் இல்லை, பேண்ட்டு இது போடுற மாதிரி சல்வார் கமீஸ் தான் பொம்பளை பிள்ளைங்க போடுவாங்களோ உதாரணத்துக்கு, அதில் அந்த இடுப்பில் கட்டுறதுக்கு நூல் கோர்ப்பதற்காண்ட ஒரு இடம் இருக்கும் இல்லை, அதில் ஹோல் இருக்குது, அந்த இடம் இருக்குது. இதில் தபாலை வச்சுருந்தாங்க அப்படின்னு வருது. மொத்தத்தில் தபால் கிடச்சிருச்சு. இவ்வளோ தூரத்துக்கு எப்படி எந்த தைரியத்தில் அவங்க மிரட்டினாங்க? அல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அந்த பெண்ணிட்டு தபால் இருக்குண்டு. கண்டிப்பாக இருக்கும், ஏமாந்துட்டுலாம் வர முடியாது, கண்டிப்பாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் மீது என்ன அபாரமான நம்பிக்கை இருக்கும். அவ்வளோதான், இருக்குன்னா இருக்கும். ஹஸரத் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க. பால்குடி பருவத்துக்கு முன்னால் வஃபாத் ஆயிடுறாங்க. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளில் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர்த்து மீதி எல்லாம் கதீஜா அம்மாவுடைய பிள்ளைகள் தான். சின்ன குழந்தை பால்குடி பருவம் மறக்கிறதுக்கு முன்னாடி வஃபாத் ஆகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் கதீஜா அம்மா ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம பிள்ளை பால்குடி மறந்ததுக்கு பின்னால் மௌத்தாயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு தாயுடைய எண்ணம் அல்லவா. பால்குடி கூட மறக்கலையே, பால் குடிக்கிற காலம் முடிஞ்சுட்டு இறந்துருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் என்ற இடத்திலிருந்து ஒரு தகவலை சொல்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலகும் முர்தியான் ஃபில் ஜன்னா, ஏன் நீங்கள் அதுக்காக கவலைப்படுறீங்க? சொர்க்கத்தில் காசிமுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாரை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த காலம் வரைக்கும் அவங்க பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கதீஜா நான் உங்களுக்கு காட்டட்டுமான்னு கேட்டாங்க. கதீஜா சொல்லிட்டாங்க, சதகல்லாஹு வ ரசூலு, யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்னதுக்கு பின்னால் இனிமேல் நான் பார்க்கணுமா? என்ன அவசியம் இருக்கு? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மை மட்டுமே சொல்வார்கள். அதான் நம்பிக்கை. அதுக்கடுத்து பார்க்கணுமான்னு கேட்டால் இப்போ எனது பார்த்தா தான் திருப்திப்படுமா? இல்லையே, என் நபியின் வாக்கு அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாய்மையின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உண்மையின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த உயர்ந்த அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த பண்புகளின் மீதும் அபாரமான நம்பிக்கையுடையவர்கள் சஹாபாக்கள். இதை சொல்லுங்க, எதுக்கு இங்கே போனேன்னு நான் சொன்னேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சொர்க்கவாசி உங்களுடைய வருவார்னு சொன்னாங்க. 3 நாள் அவங்க தான் வந்தாங்க. அப்போ அவங்க சொர்க்கவாசிங்கிறதுல செகண்ட் தாட்டுக்கு இடமே கிடையாது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கூட பேச்சு கொடுத்தாங்க. இப்படி விஷயத்த சொன்னாங்க. எனக்கும் அத்தாவுக்கும் ஒரு சின்ன வருத்தம், அதனால் சாச்சா நீங்கள் விரும்பினா உங்கள் கூட நான் ஒரு 2-3 நாளைக்கு தங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களும் சரின்ட்டாங்க. ஆனால் இவங்க போன நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க. இவங்கள்ட்ட என்ன அமல் இருக்குது, என்ன அமல் செய்கிறாங்க, அதை பார்த்து தானும் செய்யணும், சொர்க்கவாசி ஆகணும். சஹாபாக்களுடைய விருப்பம், ஆசையை போனாங்க. அவங்க கூடவே இருந்தாங்க. அவங்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளையில் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கிறதுனால அவருக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு இட வசதி பண்ணி கொடுத்தாங்க. தாங்களும் அவங்க கூடவே படுத்துக்கிட்டாங்க. இவர் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடிக்கிறாங்க. யாரை பார்க்கறதுக்காக? அந்த சஹாபியை பார்க்கறதுக்காகவே. என்ன செய்கிறாங்க? அவங்களும் இரவில் படுத்தாங்க, தூங்கிட்டாங்க. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சாங்க, தஹஜ்ஜுத் தொழுதாங்க. அதுக்கடுத்து சுபஹ் தொழுகை. ஒரு ரொட்டீனான அமல் தான். சஹாபாக்களை பொறுத்தவரை தஹஜ்ஜுத் என்பது அவர்களுக்கு சாதாரணமான அமல். அதனால் அவங்களுக்கு, ஏன்னா இவங்களும் தஹஜ்ஜுத் தொழுகை எல்லாருமே தொழுவாங்க, அது சாதாரணமான அமல். பார்க்குறாங்க, ஒரு பெரிய வித்தியாசம் தெரியலை. இரவில் தூக்கத்தில் அங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பும் பொழுது அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறான், அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நடக்குது, அவ்வளோதான். பெரிய ரிசல்ட் ஒன்றும் கிடைச்சது மாதிரி திருப்தி படலை. 3 நாளும் ஆயிடுச்சு, இனிமேல் இருக்க முடியாது. அவங்கள்ட்ட சொன்னாங்க, சச்சா
நான் உங்கள்கிட்ட நான் போயிட்டு வர்றேன், ஆனால் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிட்டேன், நான் உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் எங்கள் அத்தாவுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு மஜ்லிஸில் இப்படி சொன்னாங்க. நான் 3 நாள் இருந்தேன் அந்த மஜ்லிஸில், இப்படி நடந்துச்சு. ஆனால் ஸ்ரீதேவி நீங்கள் தான் வந்தீங்க, அதனால உங்களுடைய அமல் என்னன்னு பார்க்க நான் ஆசைப்பட்டு வந்தேன். அப்போ எனக்கு இவங்களுடைய அந்த துணியில் தெரியக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டால் எனக்கு பெருசாக விளங்கலை, புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் என்ன சொன்னாங்க, தம்பி நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான்ப்பா என்னுடைய அமல், அதை தவிர்த்து இங்கே ஒரு சரக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கி போகிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, கொஞ்சம் தூரம் தான். உடனே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பி அப்படின்னாங்க. அவங்க திரும்பி பார்த்தாங்க, இங்கே வான்னு சொன்னாங்க. இவங்க போனாங்க, சொல்கிறாங்க, செல்லம் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான் என்னுடைய அமல். ஆனால் இரவில் நான் தூங்கச் செல்கின்ற பொழுது யாரை பற்றியும் எத்திய குரோதமோ, ஒரு வகையான தப்பான எண்ணமோ, ஒரு வகையான விரோத சிந்தனையோ, பொறாமையோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் யாரை பற்றியும் இல்லாமல் திறந்த மனதோடு தூங்குவேன். வேற ஒன்று என்கிட்ட சொல்லிக் கொடுறதுக்கு ஒன்றுமல்ல. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ அந்த சொர்க்கம் இந்த உயர்ந்த பண்புக்கானது, உயர்ந்த குணத்துக்கானது அப்படின்னு விளங்கிக்கிட்டாங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருந்த பொழுது ஹயாத்தோடு இருந்த சஹாபாக்களை சொர்க்கவாசிகள் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட பல சஹாபாக்கள் உண்டு. இது ரொம்ப 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 உச்சகட்ட கேட்டகரி. அதற்கடுத்து சிலர் இருந்தாங்க, அவங்கள ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, இவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்கிறாங்க. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படி ஒரு கேட்டகரியை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னோட உம்மத்தில் 70,000 பேர் இருக்கிறாங்க, கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு சஹாபி உக்காஷாரதான் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கும் அதில் ஒரு ஆளாக இருக்க துவா செய்யுங்களே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த மின்ஹும், நீங்களும் அதில் ஒருத்தர் தான் அப்படின்னாங்க. நீங்களும் அதில் ஒருத்தர் தான். என்னடா இது இப்படி சொன்னவன இப்போ விடுவாங்களா? அடுத்தால எந்திரிச்சாங்க, யார் ரசூலல்லாஹ் நமக்கும் கொஞ்சம் துவா செய்யுங்க. சபக கபிகா உக்காஷா முந்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஏன்னா அது சரியாக வராது. அப்படி பார்த்தா இன்னொருத்தர் கேட்பார் எல்லாம் அது சரியில்லை. ஸல்லல்லாஹு அதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதற்காக இவர்கள் இல்லை என்பது பொருள் அல்ல, இருக்கலாம். ஸல்லல்லாஹு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அப்போ இவர் சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டவர்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் கேட்டகரிஸ் இருக்கு. 3வது ஒரு கேட்டகரி இருக்கு, கேள்வி கணக்கு உண்டு, அதற்கு பின்பும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார், நரகத்துக்கு போக மாட்டாங்க. இது தேர்டு. இன்னொரு கேட்டகரி இருக்கு, கேள்வி கணக்கிற்கு பின்பு, அதாவது கேள்வி கணக்கு இருக்கு, பிழைகள் இருக்காது, சொர்க்கத்துக்கு போவாங்க. சில பேர்கிட்ட பிழைகள் இருக்கும், அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சில பேர்கிட்ட பிழைகள் இருக்கும் மூமின்கள்கிட்ட, அந்த பிழைகளின் அளவுக்கு தக்கவாறு நீதத்தின் அடிப்படையில் கொஞ்ச நாள் நரகத்தில் அவர்கள் இருக்க வேண்டியது இருக்கும். அதற்கடுத்து அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிந்துரைகளின் வழியாக அவர்கள் அங்கிருந்து மீண்டும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இத்தனை கேட்டகரி இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கே சொல்றது ஆக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை சார்ந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று கூறி, சும்மஸ்தகாமு, அதில் நிலைத்திருந்தவர்கள், ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு வருங்காலத்தை பற்றிய பயமும் இல்லை, கடந்த காலத்தை பற்றிய கவலையும் அவர்களுக்கு இருக்கா. மேலும் அவர்கள் சொர்க்கவாசிகள், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹாலிதீன ஃபீஹா, சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல் அமல்களின் பிரதிபலனாக அல்லாஹ் இந்த நசீபை தருவான். இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் எழுதுவாங்க, சொர்க்கம் என்பது அமல்களுக்கான கூலின்னு மட்டும் சொல்ல முடியாது. சொர்க்கம் என்பது இறைவனின் அருளால் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். எவரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின்றி, அருளின்றி தங்களுடைய அமலால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று பெருமானார் கூற, சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லல்லாஹ் நீங்களுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆம், நானும் தான். அல்லாஹ் தனது அருளால் என்னை சூழ்ந்து கொள்வான், அப்படி சூழ்ந்து கொண்டாலே தவிர நானும் போக முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அமல்கள் அல்லாஹ்வின் ரஹமத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ்வின் ரஹமத் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அமல்கள் செய்யணும், அமல் இல்லாமல் யாரும் இது பண்ண முடியாது. அமல்கள் அவசியம். அமல்கள் எதற்கு அவசியம்? இறைவனின் ரஹமத்தை பெற்றுத்தருவதற்கு.
அல்லாஹ் நம் மீது கருணை பார்வை பார்க்கணுமா இல்லையா? அந்த கருணை பார்வை பார்ப்பதற்கு அமல் வேண்டும். அந்த கருணை பார்வையின் மூலமாகத்தான், அந்த ரஹ்மத்தின் வழியாகத்தான் சொர்க்கத்தை பெற முடியும். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அதை கூறிவிட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை. அதாவது ஈமான், அதே போன்று இபாதத்தில் இஹ்லாஸ், அதில் நிலைத்திருத்தல், இது போன்ற அமல்களை கூறிவிட்டு அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நாம் நல்லோர்களாக இருக்கின்றதை அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. நாம் மனிதனுக்கு வசியத்து செய்தோம், நல்லுபதேசம் செய்தோம், அவன் தன் பெற்றோரிடத்தில் இஹ்சானாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா. அவனது தாய் அவனை சிரமத்தோடு சுமந்திருந்தால், வவதஅத்துஹு குர்ஹன் சிரமத்தோடு பெற்றெடுத்தால், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா அவள் சுமந்த காலமும் டெலிவரிக்கு குழந்தை பிறந்ததற்கு பின்பு பாலூட்டுகின்ற காலமுமாக சேர்த்து 30 ஷஹ்ரன் 30 மாதங்களாகும். ஹத்தா இதா பலகா சுத்தகு அந்த குழந்தை சரியான பருவத்தை அடைந்து வபலக 40 சனத்தன் 40 வயதையும் எட்டிவிட்டால், கால அந்த பிள்ளை வாலிபர் சொல்வார், ரப்பி இறைவா, அவுஸ்இனி எனக்கு நசீபைத்தா, அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய நீ எனக்கும் வஅலா வாலிதைய என் பெற்றோருக்கும் நீ செய்த நிஅமத்துகளுக்கு, நீ வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் நசீபை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்பார். மேலும் கேட்பார், வஅன் அஅமல சாலிஹன் தர்தா நீ விரும்புகின்ற சாலிஹான நல்ல அமல் செய்யும் நசீபை கொடு என்று கேட்பார். மேலும் கேட்பார், வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி எனக்கு என் பிள்ளைகளை சீராக்கி கொடு என்றும் கேட்பார். மேலும் சொல்வார், இன்னி துபுத்து இலை, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் தௌபா செய்து மீண்டு விட்டேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன் நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்வார். குழந்தை பிறக்கிறதுல அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி என்ன செய்யணும் அப்படிங்கிற வரை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு இப்படி யார் நடந்து கொண்டார்களோ, உலாஇக அல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு இவர்கள் செய்த நல்லமல்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வோம். வ நதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம் இவர்கள் செய்த தீமைகளை நாம் மன்னித்து விடுவோம். ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னா மேலும் இவர்கள் சொர்க்கவாசிகளோடு சேர்ந்திருப்பார்கள். வஅத ஸித்கில் லதீ கானூ யுஅதூன் இவர்களுக்கு இது வாக்களிக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதியாகும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். முஃமின்களே, இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முதல்ல ஃபஸ்ட்ல கூறப்பட்ட வசனங்கள் எல்லாம் அல்லாஹை பற்றி சொல்லப்பட்டது. அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் ஒருவன் தான், மாபுதைலாக அவன் தான் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டுச்சு. நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டது, வேதத்தை பற்றி சொல்லப்பட்டது, மறுமை நாளை பற்றி சொல்லப்பட்ட மறுமை நாள் இருக்குது, சொர்க்கம் நரகம், இவைகளெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆரம்பத்தில் சொன்னான். ஈமான், அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு அமல் செய்யணும், அதில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். இப்படி சொன்னதுக்கு பின்னால் பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். பொதுவாக அல்லாஹ்வுடைய மரபு எங்கெல்லாம் ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ பெரும்பாலும் அதற்கு பின்பு பெற்றோரிடத்தில் கண்ணியமாக நடங்கள் என்று அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா நாம் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றான், நீங்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், பெற்றோர்களுக்கு இஹ்சானாக நடக்க வேண்டும். இன்னொரு வசனம், அனிஷ்குர்லி வலிவாலிதை இலையல் மசீர் எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு நீ நன்றியுடையவனாக இரு, இலையல் மசீர் என் பக்கமே மீளுதல் இருக்கிறது. இன்னொரு வசனம், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை இதே கருத்துடைய வசனம் வேறு சில இடங்களிலும் பிரித்து வருகிறது. அப்ப இங்கே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நாம் மனிதருக்கு வசியத்து செய்தோம், வசியத்து என்னன்னு அவனுக்கு நாம் உத்தரவு பிறப்பித்தோம். பிவாலிதைஹி இஹ்சானன் பெற்றோரிடத்தில் இஹ்சானாக நடக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தியுள்ளோம். பெற்றோரிடத்தில் இஹ்சான், பெற்றோரிடத்தில் இஹ்சான் அப்படிங்கிறது என்ன? அதுக்கு ஒரு அளவே கிடையாது, அதற்கு ஒரு அளவே இல்லை. இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்றது இல்லை. அதனால தான் சொல்லதான் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத் சொர்க்கம் உங்களுடைய தாய்மார்களின் காலுக்கு கீழே இருக்கிறது. காலுக்கு கீழே என்ன இருக்கும்? மண்ணு தான் இருக்கும்.
காலுக்கு கீழே மண் இருக்கும், தூசு இருக்கும். ஆனால் சொர்க்கம் எப்படிப்பட்டது? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஹதீஸ்ல வரும், அஅதத்துல் இபாதியஸ் ஸாலிஹீன், என் நல்லடியார்களுக்கு நான் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன், எந்த கண்களும் கண்டிருக்காது, காதுகளும் கேட்டிருக்காது, கற்பனை கூட செய்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட உயர்ந்ததை தந்திருக்கிறேன். சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து என்ன? அதை வர்ணிக்க முடியுமா? வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியது சொர்க்கம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை தாயின் காலடிக்கு கீழ் என்று சொல்வது சொர்க்கம் சாதாரணமானது என்பது பொருள் அல்ல, உனது தாய் மேலானவள் என்று சொல்வது அர்த்தம். அது நம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சொர்க்கத்தை குறைத்து மதிப்பிடப்படுகிறதோ? இல்லை, தாயுடைய அந்தஸ்து கூடுகிறது. பெற்றோரை, தாயை, தந்தையை அருள் பார்வை கொண்டு, அன்பான பார்வை கொண்டு, முஹப்பத்தான பார்வை கொண்டு பார்த்தால் ஹஜ்ஜு செய்த சவாப் கிடைக்கும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்க ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜு. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், அப்போ நாங்கள் 100 தடவை பார்த்தா 100 தடவை பார்த்தா அப்போ என்ன கொஸ்டின் வரும்? சரி, ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜு, 100 தடவை பார்த்தா 100 ஹஜ்ஜு கிடைச்சிருமா? 100 ஹஜ்ஜு செய்யணும்னா எத்தனை வருஷம் வேணும், எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ கஷ்டப்படணும்? அப்போ இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா? அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். இது சஹாபாக்களுக்கு டவுட்டில் கேட்கல, நம்ம மாதிரி ஆளுகளுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் கேட்க வச்ச கேள்வி. பல கேள்விகள் அப்படி இருக்கும், அந்த காரணத்தை புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கன்னா அதில் என்ன டவுட் இருக்குது? ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜு செய்த சவாப் கிடைக்கும்டா, ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? எனக்கும் உங்களுக்குமே புரிகிறது, சஹாபாக்களுக்கு புரியாது. அது அல்ல கொஸ்டின். யாருக்கும் சொன்னாங்கங்க, அதுக்காண்டி நீங்கள் அப்படியே எடுத்துக்கிற முடியுமா அப்படின்னு ஒருத்தன் வியாக்கியானம் பண்ண வருவான் பின்னால. அந்த வியாக்கியானத்திற்கு இங்கே இடமில்லை என்று சொல்வது தான் அல்லாஹ் ஒருத்தரை ஏற்படுத்தி கேள்வி கேட்க வைத்து நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வழியாக பதில் சொல்ல வைப்பது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, பார்த்தா ஒரு ஹஜ்ஜு உம்ரா. யார சொல்லலாம்? 100 தடவை பார்த்தா. பெருமானார் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? 100க்கு ஆமா 100 தடவைன்னு சொல்லல, அல்லாஹு அக்பர் வ அத்யப், அல்லாஹ் மிக உயர்ந்தவன், மிக பெரியவன், மிக தூய்மையானவன், மிக பரிசுத்தமானவன். அதற்கு என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, 100க்கு ஆமான்னு சொன்னா 200ங்கிற ஒரு கொஸ்டின் வரும், 200 1000ங்கிற கொஸ்டின் வரும். அது ஒவ்வொன்றுக்கும் பதில் வேணும், தனித்தனியா அல்ல, எல்லாவற்றுக்கும் சேர்த்து பதில் தான். அல்லாஹு அக்பர் வ அத்யப். நீங்கள் எத்தனை 1000 முறைகள் பார்த்தாலும் சரி, ரப்புக்கு அதை கொடுக்கறதுல ஒரு கஷ்டமும் இல்லை போங்கன்னு சொன்னாங்க. ரப்புக்கு அதை கொடுக்கறதுல ஒரு கஷ்டமும் அல்ல. முஃமின்களே, அந்த அளவிற்கு பெற்றோர்கள் நாம் பெற்ற பாக்கியமாக கருதும். பெற்றோர்களை பாக்கியமாக தான் கருதும். யாருக்கு நசீப் இல்லையோ அவர்கள்தான் பெற்றோர்களை புறக்கணிக்கக்கூடிய சூழல் வரும். நசீப் இழந்தவர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஜிஹாதுக்கு வருவாங்க, ஜிஹாதுக்கு வர்றாங்க. உனக்கு பெற்றோர் இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். நீ இப்போ ஜாஹித் பி உண்டு, யார சொன்ன அம்மா இருக்கிறாங்க. அப்படியா? அங்கே போய் அங்கே ஜிஹாது செய்யன்னு சொன்னாங்க. நீ அவர்களை கவனித்துக்கொள், அவர்களை கவனித்துக்கொள். ஹஸரத் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தாங்க யமன்ல. ஆனால் அவங்க சஹாபி அல்ல, பெருமானாரை பார்க்கல. கேள்விப்பட்டிருக்கமா? ஸல்லல்லாஹு பார்க்கல. அப்போ அவங்களுக்கு பேர் என்ன? தாபி. ஆனால் ஸல்லல்லாஹு மீது பெரிய காதலர், பெரிய காதலர். எந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார், ஹஸரத் உமர் நாயகத்திடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உவைஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யமன் பகுதியை சார்ந்தவர், யமனில் கர்னை சார்ந்தவர், முராத் என்ற பிரிவை சார்ந்தவர். அவருக்கு அவருடைய உடலில் வெண்மைகள் இருந்தது. அவருடைய துஆவினால் அல்லாஹ் அனைத்தையும் நீக்கினான். அடையாளத்திற்காக ஒரு சிறிய குறியீடு அளவு மட்டும் அந்த வெண்மை இப்பொழுதும் பாக்கியாக இருக்கிறது. அவருக்கு ஒரு தாயார் இருந்தார். இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அவரை ஒரு குழுவோடு வரலாம், இந்த பகுதிக்கு வரலாம், அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யார்? சஹாபி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அந்தஸ்து என்ன? அவங்களுடைய லவ்கான பஅதி நபியன், எனக்கு பின்பு நபி இருந்தால் லகான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபியன், உமர் ரலியல்லாஹு நபியா இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ் யன்துகு பிலிசானி உமர், உமர் என்ற நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக மிக உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள், அதில் ஒன்று சந்தேகத்திற்கே இடமில்லை, சந்தேகத்திற்கு இடமில்லை. இந்த உமர் என்று சொல்றாங்க, உமர் நீங்க பார்த்தா உங்களுக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள், முருஹு அய்யஸ்தக்ஃபிர் லக். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு உறுதியான ஒரு எண்ணம் இருந்தது, கண்டிப்பாக நான் உவைஸை சந்திப்பேன், கண்டிப்பாக நான். ஸல்லல்லாஹு அலைஹி சும்மாவெல்லாம் அப்படி போகிற போக்கில் எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. டீசெண்டாக சொல்கிறாங்கன்ற அர்த்தம், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு, நீங்கள் பார்த்தால் துஆ செய்யுங்கள் என்றால் நான் பார்ப்பேன், நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற அர்த்தம்.
அடுத்த வருடம் நான் இருக்க மாட்டேன், என்னிடமிருந்து ஹஜ்ஜுனை வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்று தெரியாது, ஹஜ்ஜுனை வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படித்தானே ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும் லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. இந்த வருடத்திற்கு பின்பு ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்றாங்க, அடுத்த வருடம் உங்களை நான் சந்திப்பேன் என்று நான் கருதவில்லை. சந்திக்க மாட்டேன்னு சொல்லல, சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆதலால் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வரலாறு முழுக்க எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அடுத்த வருஷம் இருக்க மாட்டேங்கிறதுக்கு அதான் அர்த்தம். இருக்க மாட்டோங்கிறதுக்கு அர்த்தம். பெருமானார் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது சராசரி சாதாரண வார்த்தைகள் அல்ல. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். உமர் நாயகம் விளங்கி வச்சிருந்தாங்க, நான் கண்டிப்பாக உவைஸை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆனா அப்படி அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுல்ல, என்றாவது ஒரு நாள் அது நடக்கும், நடக்கத்தான் போகிறது என்று எதிர்பார்த்து மட்டும் இருக்கவில்லை. யமன்ல இருந்து எந்த மனிதத்தை தூதுக்குழுவாவது நல்லோர்களாவது அவர்கள் வருவார்களே, ஆனால் கேள்விப்பட்டு விட்டால் குழந்தையை போன்று அந்த இடத்துக்கு ஓடுவார்கள். அப்பா அம்மாவை தேடுற குழந்தை மிஸ் பண்ணிடுச்சு, அப்பா அம்மாவை தேடினா எப்படி ஓடுவாங்க? இது மாதிரி அவங்க போவாங்க. அல்ஃபீக்கும் வயசு போனோன்னு கேட்பாங்க, உங்கள்கிட்ட வயசு இருக்கிறாரான்னு கேட்பாங்க. வயசு எங்கள்கிட்ட அப்படி ஒருத்தரே இல்லையே. 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் பேர் கூட வயசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை எங்கள்கிட்ட அப்படி யாரும், அப்படியே சோகமாக வந்துடுவாங்க. என்ன போன நோக்கம் நிறைவேறலையே. இப்படி பல கட்டங்கள் நடந்தது. அதை போன்று ஒரு கூட்டம் வந்தது, கேள்விப்பட்டாங்க. அவங்கள்ட்ட இது மாதிரி கேட்டாங்க, அல்ஃபீக்கும் வயசு, உங்கள்கிட்ட வயசு இருக்கிறாரா? அவங்க சொன்னாங்க, ஆமாம் எங்கிட்ட வயசு ஒருத்தர் இருக்கிறாரு, ஃபீனா வயசுல் அப்படின்னா. எங்கள்கிட்ட ஒருத்தர் வயசுன்னு இருக்கிறாரு, எங்க அப்படின்னு கேட்டாங்க. அவரை காமிச்சாங்க. அவர் சாதாரணமான மனிதர், அவங்களோட ரொம்ப சிம்பிளா ஒரு சராசரி ஒரு மனிதர், அவ்வளவுதான். உடனே கேட்கிறேன், ஹல் அந்த வயசு? ஆம் நான் வயசு தான். நீங்க வயசா? ஆம். அடுத்த கொஸ்டின், ஹல் அந்த வயசு பின் ஆமிர்? ஏன்னா அப்துல் காதர்னா பல அப்துல் காதர் இருக்கலாமே, அப்துல்லானா பல அப்துல்லா இருக்கலாம்ல. ஹல் அந்த வயசு பின் ஆமிர்? ஆமிரின் மகன் வயசா நீங்க? ஆமாண்டாங்க. நீங்க யமனை சார்ந்தவர்கள் தானே? ஆம். ஒவ்வொன்றுக்கா கொஸ்டின் ஆன்சர். நீங்க அதுல கர்ண பகுதியை சேர்ந்தவரா? ஆம். முராது கூட்டத்தை சார்ந்தவரா? ஆம். உங்களுடைய உடல்ல ஒயிட் இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப போயிருச்சு, கொஞ்சம் போல இருக்கு, கரெக்டா? ஆம். உங்களுக்கு ஒரு தாயார் இருந்தார்கள், வயதான தாயார், நீண்ட நெடுங்காலம் உங்களுடைய கிதமத்தில் இருந்தீங்களா? ஆம் ஆம் ஆம். எல்லாத்துக்கும் கட்டி பிடிச்சு முசாபகா பான கச்சேராங்க செஞ்சுட்டு துவா செய்யுங்கிறான். அவங்களுக்கு புரியல என்ன நடக்குது. அப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வயஸ் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இப்படி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லிட்டு போகல, அவங்க யாரு, எந்த ஊர், என்ன அடையாளம், ஒரு துளி அளவும் மிஸ்மேட்ச் ஆகாத அளவுக்கு ரொம்ப கரெக்டா ப்ராப்பர் சேனல்ல போனா ஆளை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ற அளவிற்கு அவ்வளவு தெளிவாக சொன்னாங்க. வயஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். எனக்கு நபி சொல்லி தானே தெரியும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ எனக்காக துவா செய்யுமாறு உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நீ எனக்கு துவா செய்யணும். துவா செஞ்சாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப சாதா சிதாவாக இருக்கு. கேட்குறாங்க உமர் நாயகம், வயஸ் அடுத்து நீங்கள் எங்கேம்மா போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் கூஃபாவுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அடுத்த பயணம் இது முடிச்சுட்டு ஏதோ ஒரு அமலுக்கு வந்திருக்காங்க, முடிச்சுட்டு நாங்கள் கூஃபாவுக்கு போகிறோம். உடனே கேட்குறாங்க, கூஃபாவின் கவர்னருக்கு தபால் தரட்டுமான்னு கேட்டாங்க. கூஃபாவின் கவர்னருக்கு நான் தபால் தரட்டுமா? நீங்கள் அதை போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும், உங்களை ரொம்ப கண்ணியமாக வச்சுக்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை வேணாம், இன்னி உரியதா கூனர் ஃபி ஹபரா இன்னாஸ், ஒரு சாதாரண 10ஓடு 11ஆகவே இருக்க நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம். பணிவும் அடக்கமும், தங்களை பெரிய ஆளாக, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, என்னை விட பெரிய ஆள் யாருன்னு கேட்குறான், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இருந்தாலே கேட்பது குற்றம். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ கோடீஸ்வரனாக இருக்கட்டும், நீ பெரிய பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், நீ பெரிய தலைவராக இருக்கட்டும், நீ எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் எப்பொழுது உயர்ந்தவர்களாக ஆவோம், எப்பொழுது நம்மிடத்தில் பணிவும் அடக்கமும், நான் ஒன்றுமில்லை என்றது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம். தேவையில்லாத பெருமைகள் நம்ம காமிக்கிறோம். ட்ரெஸ்ஸில் என்னுடைய பெருமையை காமிக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தினுடைய பெருமையை காமிக்கிறோம். சொல்றாங்க இல்லை வாய்ப்பு. ஜனாதிபதி கேட்குறாங்க, அமீருல் மோமினின் கேட்குறாங்க தபால் தரட்டுமான்னு. இல்லை வேணாம், எனக்கு வேணாம், நான் அதை விரும்பலை அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா உமர் நாயகத்திட்ட யாராவது தபால் கேட்க முடியுமா? அல்ல அவங்க தான் யாருக்கும் கொடுத்துருவாங்களா? அவங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டது?
அவங்க கேட்குறாங்க, ஆனாலும் இவர்கள் மறுக்கிறார்கள், எனக்கு வேண்டான்ட்டாங்க. சரிமான்னு சொல்லி விட்டுட்டாங்க. வரலாறு ஆச்சரியமாக இருக்கும். ஹதீஸ்களில் ரியாது சாலிஹீன் இந்த ஹதீஸை படிக்கின்ற பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற நேரத்தில் என்ன மாதிரி சஹாபாக்குடைய பண்பு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஆச்சரியம், கூஃபாவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால், கூஃபாவிலிருந்து ஹஜ் உம்ராவுக்கு வருவாங்கல்ல, கூஃபாவிலிருந்து கூஃபாவாசிகள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போவாங்க. ஹதீஸ்ல வருது, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, உங்க ஊர்ல வயசுல ஒருத்தர் இருக்காரு தெரியுமான்னு கேட்பாங்க. இதை நம்ம எப்படி விளங்க முடியும்? இதை எப்படி புரிய வைக்கிறது சொல்லுங்க? அவங்க சொன்னாங்க, இல்லையே தெரியாதும்பாங்க. கூஃபா எவ்வளவு பெரிய ஊரு, சென்னையிலேருந்து ஒருத்தர் பேரை சொல்லி தெரியுமான்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? அவர் அடையாளம் இருக்கிற நமக்கு என்ன தெரியும்? நம்மள இருக்கிற அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ தற்செயலாக ஒரு இடத்துல இருந்து வர்றோம், அவர் இந்த இடத்துல உள்ளவர்னா சொல்ல போறோம். இதை போன்றுதான் நிகழ்ந்தது. ஒரு தடவை ஒரு கூட்டம் வந்துச்சு, அவங்ககிட்ட கூஃபாவிலிருந்து வந்தவங்ககிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பள்ளியாசல்ல பார்ப்போம்ல, அப்படித்தானே சொல்லுவோம், தொழுகையிலாம் பார்க்க முடியும், வைக்க முடியும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காங்க. சில அடையாளங்களை சொல்லிட்டு இது பண்ணா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது. வருவாங்க போவாங்க. நான் அதைத்தான் சொல்றது உண்டு. இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம், நம்ம மஸ்ஜிதில் எவ்வளோ பேர் வர்றோம், ஒரு 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 ஜமாத்தில் ஒரு கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. எத்தனையோ நல்ல மாமனிதர்கள் இருப்பாங்க, பெரிய படாடபமிக்க மனிதர்களும் இருப்பார்கள். பெரிய ஆட்கள் சொன்னால் அவர்களை குறைத்து மதிப்பிடுவது தவிர அப்படி அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் சாதாரணமான பலர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் இருப்பார்கள். அவங்க வெளியில் யாருன்னே தெரியாது. அவங்க ஆட்டுக்கு வருவாங்க, ஓரத்தில் உட்காருவாங்க, போயிடுவாங்க, வெளியில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்கள் தான் சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சராசரியானவர்கள் அல்ல, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்பு அல் அப்ரார் அல் அஹ்ஃபியா அல் அத்கியா. அல்லாஹ் சிலரை நேசிக்கிறான், அவர்கள் நல்லோர்கள். அவல் அப்ரார் அல் அத்கியா இறையச்சமுடையவர்கள், அல் அஹ்ஃபியா தங்களை மறைத்து வாழ்பவர்கள், பெருசா காட்டிக்கிற மாட்டாங்க. அல்லதீன இதா காபுலம் யுஃப்தகது, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இல்லையானால் இல்லை என்று தெரியாது. அவர்கள் மஜ்லிஸில் இல்லையானால் இல்லை என்று தெரியும். நம்ம வரல, அசத்து வரல தெரியும், பெருசா தெரியும். வந்தா வந்தாங்க, வரல வரல, பெருசா ஒன்றும் இல்லை. அல்லதீன இதா காபுலம் யுஃப்தகது வைதா ஹதரு, ஒருவேளை வந்தால் லம் யுதுஅ வலம் யுகர்ரபு, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்களை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக 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 சாதாரணமான ஒரு சாரார் இருக்காங்க, ஆனால் அவர்கள் நல்லோர்கள், அவர்கள் இறையச்சமுடையவர்கள், தங்களை மறைத்து வாழக்கூடிய அந்த நன்மக்கள், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் சொன்னாங்க, இவங்க உங்களுடைய பார்வையில் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், அல்லாஹின் பார்வையில் ஒளி சிந்து ஹிதாயத்தை தரும் விளக்குகள் அவர்கள், மிக உயர்ந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி வரும். இதே கேட்டகரி தான் இங்கே கூஃபாவிலேருந்து வர்றவங்கள்ட்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, உங்கள் ஊரில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா? அப்போ அவங்க ஒருத்தர் பல பேர் இல்லைண்டாங்க, தெரியலன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம் வந்துச்சு, அவங்க சொன்னாங்க, ஆமாம் எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்காங்க. அப்படியா? அவங்க அப்படி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஸ்டேட்டஸில் வருவாங்க போவாங்க, ஒரு சாதாரண நபர், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. முரதன் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? அவங்க யார் தெரியுமா? அவங்கள பற்றி சலாசம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் அப்படிலாம் அப்படியே சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டாங்க. இவர் கூஃபாவுக்கு போயிட்டார், சொந்த ஊருக்கு போகிறாங்க. இந்த குழு போகல, நம்ம உம்ரா முடிச்சுட்டு ஊருக்கு வருவோமா இல்லையா? இதே போல் இந்த குழு ஊருக்கு போயிருச்சு. ஊருக்கு போனால் அவங்க பக்கத்தில் இருக்காங்க தானே, வயசுறது எல்லாங்க அவங்களுக்கு தான் தெரியுமே, அதனால தானே தெரியும்னு சொன்னாங்க. அவங்கள போய் இப்போ திடீர் ஒரு சாதாரண நாள் எப்போ வந்துட்டு போகிறோம், நம்ம திடீர்னு வந்து முசாஃபா செஞ்சு மானக்கா செஞ்சு எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னால், என்னடா வேடா கூட ஏதோ வித்தியாசமாக செய்கிறான்னு பார்ப்பாங்கல்ல. இதே போன்று அவர்களை சந்தித்து துவா செய்யுங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் புனித பயணத்திலிருந்து திரும்பி இருக்கின்றீர்கள். ஹதீஸில் இப்படியே வரும், அன்தும் ஹதீஸு ஆஹிதீன், நீங்கள் புனித பயணத்திலிருந்து நீங்கள் தான் திரும்பி இருக்கிறீர்கள், நீங்கள் தான் எனக்காக துவா செய்ய வேண்டும். என்ன உங்களுக்கு துவா செய்ய சொல்றீங்களே? இல்லை, நீங்க தான் துவா செய்ய. திரும்பவும் சொல்றாங்க, நீங்கள் தான் புனித பயணிகள், நீங்க துவா செய்ய. இல்லை, நீங்க தான் துவா செய்ய. அவங்களுக்கு பொறி தட்டிருச்சு. அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க, ஹல்லா கைத்த உமர் அப்படின்றாங்க. ஹல்லா கைத்த உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து விளக்கமே கேட்கல, ஒன்றும் கேட்கல, தெரிஞ்சுட்டாங்க. ஓகே, ஏதோ சம்திங் நடந்துருச்சு,
உமர் நாயகம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருது. சொன்னாங்க. அதற்கு அடுத்து அவங்க வேறு வழியில் விட மாட்டாங்கன்னு தெரியுது, துவா செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த இடத்தை விட்டும் அவர்கள் வெளியேறிவிட்டார். அந்த இடத்தை விட்டும் ஏன் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், எல்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாம் ரொம்ப பவ்யமாக வருவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க வைப்பாங்க. வேணாம், இது சரியாக வராது நமக்கு. அதனால இந்த இடத்த விட்டு காலி பண்ணி யாருண்டே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட வேண்டியது. அங்கே போய் கூட்டமாக கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போயிடும். துனியாவில் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம், இது என்ன தேவை, இது என்னத்துக்கு அவசியம், யாருடைய சிந்தனை? அது தோய்சில் கண்ணீர் ரலியல்லாஹு சிந்தனை. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் வாழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல ஹதீஸில் எழுதப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இவ்வளவு தெளிவாக சொல்லவில்லையானால் உலக வரலாற்றில் அவர்கள் யாருன்றே தெரியாது. உண்மைதானே? சொன்னதானே தெரியும். இப்ப இருந்ததுனால தானே இவ்வளவு பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையானால் யார் என்று தெரியாமல் போயிருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்க, ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க முடியல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய துஆ இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய முஹப்பத் இருக்கும், பெருமானார் இவ்வளவு உங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லுகின்ற அளவு இருக்கும். அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது எது அப்படின்னு கேட்டா, அவர்களின் தாயாருக்கு அவர்கள் செய்த ஹிதமத்து தான். அவங்க தாயாருக்கு செஞ்ச ஹிதமத்து தான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னாங்கல்ல, அவருடைய தாயாரின் ஹிதமத்து என்னை சந்திப்பதற்கு தடையாக இருக்கிறது, சந்திக்க முடியல. வெறுமனே முடியாம இல்லை, வர முடியாம இல்லை, பயண தூரம்ங்கிறது அல்ல. உஹதில் பெருமானாரின் பல் ஷஹீதாக்கப்பட்டது என்று தெரிந்த பொழுது தங்களுடைய சந்தேகத்திற்குரிய அத்தனை பற்களையும் எடுத்துக்கொண்டவர்கள். பல்ல எடுக்கிற சாதாரண விஷயமா? இன்னைக்கு தேர்ந்த டாக்டர்கிட்ட போய் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நல்ல கருவிகளோடு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னென்னலாம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதுண்டு ஆயிடுது. உயிரோடு இருக்கக்கூடிய பல்லை தட்டி எடுக்க வேண்டுமானால் ஒன்று எடுக்கிறாங்க, இதுவா அதுவான் டவுட் வருது, அதையும் எடுத்தாங்க. மேலையா கீழையான் டவுட் வந்துச்சு, அதையும் எடுத்தாங்க. 4 பற்களை ஷஹீதாக்கி கொண்டார்கள் என்றவர். 4 பற்களை எடுத்துக்கொண்டார். அவ்வளவு முகப்பத்து உள்ளவங்க. ஆனாலும் வரலையே. ஏன் வரல? தாயாரை விட்டுட்டு வர முடியலை. அப்ப தாயின் ஹித்மத் அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தரும் என்பதற்கு ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சாட்சி. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நாம் மனிதர்களுக்கு வசியத் நல்லுபதேசம் செய்திருக்கின்றோம். இந்த நல்லுபதேசம் என்பது ஆர்டர் என்ற அர்த்தத்தில் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றோம். நீங்கள் பெற்றோரிடத்தில் இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள், பெற்றோரிடத்தில் இஹ்சானாக நடங்க. ஹமலத்துஹு உம்முஹு குருஹன். காரணம் என்ன? ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், சிரமத்தோடு அவனுடைய தாய் அவனை சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் வவதஅத்துஹு குருஹா, மிகுந்த சிரமத்தோடு அந்த தாய் பெற்றெடுக்கவும் செய்தாள். இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடு பெற்றெடுத்த. சிரமத்தோடு சுமந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ அதான் சொல்லுவாங்க, தலையில் இருக்க வெயிட்டை தூக்கி கீழே வச்சுட்டு போயிடலாம், வயிற்றுக்குள்ளே இருக்க வெயிட்டை கீழே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிறது மட்டுமல்ல, இது பிந்திய காலத்தில் ஒரு 5 மாதம் 6, 7 ஆகும் பொழுது அந்த வெயிட்டே ஒரு கஷ்டமானது. அதுக்கு முன்னால ஆரம்ப நேரத்தில் வெயிட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பெண் வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாள். விரும்புகிறத சாப்பிட முடியாது, சாப்பிட்டா ஒத்துக்கிறார், விரும்புகிறத சாப்பிட முடியாது. அப்படி சில கஷ்டம். சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும், தலை சுத்தும், என்னமோ மாதிரி இருக்கும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கணும். அதுக்கடுத்து தான் விரும்புகின்றபடியெல்லாம் தூங்க முடியாது, தான் விரும்புகின்றபடி எழுந்திருக்க முடியாது. எல்லா விஷயத்திலும் இது என் குழந்தைக்கு கெடுதி அப்படின்னு சொன்னா அதை அவன் செய்ய மாட்டான். ஒவ்வொரு கட்டத்திலும் சிரமம். இது பிரசவ காலத்திற்கு முந்திய நிலை. ஒரு தாய் தாய் வயிற்றில் கருவாக அந்த உருவாகிறதுக்கான காரணமான நேரம் மட்டுமே சந்தோஷத்திற்குரிய நேரம். அதற்கு அடுத்து பல்வேறு சிரமங்களை தாங்கித்தான் அந்த பெண் அவள் வயிற்றில் சுமந்தால், இந்த 9 மாதம் சுமந்தது எவ்வளவு கஷ்டமோ, இது எல்லாத்தையும் விட கூடுதல் சிரமத்தோடு தான் அந்த குழந்தையை பிரசவிக்கவும் செய்கிறார். அல்லாஹ் சொல்றான்,
மிகுந்த சிரமத்தோடு தான் அந்த குழந்தையை பிரசவிக்கவும் செய்தாள். அவ்வளவு கஷ்டம். ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள், சயின்டிஸ்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 17 எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைத்தால் என்ன வலி இருக்குமோ அந்த வலியை பிரசவிக்கின்ற பெண் அனுபவிக்கிறார். எலும்புகள் 1 2 அல்ல, 17 எலும்புகள் நொறுங்கியது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன வலி இருக்குமோ அதே வலியை தான் அந்த பெண் உணர்கிறாள். அல்லாஹ் சொல்றான், குருஹன், சிரமத்தோடு சுமந்து சிரமத்தோடு அந்த குழந்தையை அவள் பிரசவிக்கவும் செய்கிறாள். அதுக்கு அடுத்து சரி அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தையின் ஹம்லு, வயிற்றில் இருந்த காலமும் அது வயிற்றை விட்டு பிரிந்து பால் குடி வேண்டிய காலமும் மொத்தம் சேர்த்து 30 மாதமாகும். சலாசூன ஷஹ்ரன். இப்ப ஒரு விஷயத்தை மட்டும், இதுல நிறைய சட்டம் இருக்கு. ஒரு குழந்தை முழுமையடைவதற்கும் அந்த குழந்தை அந்த தந்தைக்கு உரியதுதான் என்று சொல்வதற்கும் குறைந்தபட்ச கால அளவு என்ன அப்படிங்கிறதுல இந்த ஆயத்தில் ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை சொல்லுகிறது. சில பேர் 7 மாசத்துல குழந்தை பிறந்துட்டா அது எப்படி 7 மாசத்துல குழந்தை பிறக்கும், அப்ப இது ஏதோ சம்திங்கிறான், என்ன மாதிரி சொல்லிடலாம், வச்சிடலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லை, 6 மாசத்தில் குழந்தை பிறந்தாலும் அது அவனுக்குரிய குழந்தை. குறை பிரசவத்தில் ஒரு குழந்தை முழுமையான தோற்றத்தோடு 6 மாதத்திற்கு பின்பு பிறப்பதற்கும் அது உயிரோடு இருப்பதற்கும் வாய்ப்புண்டு என்பதை இந்த வசனம் சுட்டுகிறது என சொல்வார்கள். அதற்கான விளக்கங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்ப்போம். இதுல இந்த பாயிண்ட் மட்டும் அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்றான், நீ பெற்றோருக்கு ihsana நடக்கணும். காரணம், உன்னை அவள் சுமந்ததும் சிரமம், உன்னை பிரசவித்ததும் சிரமம். பிரசவித்தது மட்டுமல்ல, அதற்கு அடுத்து இன்னும் சிரமம் தான் நீ கொடுத்தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பிரசவிச்சதுக்கு பின்னால பால் கொடுக்கணும், உனக்கு எப்போலாம் தேவையோ அப்போலாம் பால் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, 2 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். சில சமயத்தில் குழந்தை பிறந்துடும், ஏதேனும் சில பிரச்சனைகள் இருக்கும், வேறு இடத்துல குழந்தைகளுக்கு பராமரிப்பிற்கு இன்னொரு இடத்துல வச்சுருப்பாங்க, தாயை இன்னொரு பெட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ எவ்ரி 2 hours அந்த தாயை கூப்பிடுவாங்க. அவங்க போய் அந்த குழந்தைக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு இங்கே வந்துடணும், அங்கே இருக்க முடியாது. ஒன்று பக்கத்திலேயே இருந்தாலும் பால் தான் கொடுக்கணும், வேற வழியே இல்லை. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. யோசிச்சு பாருங்க, எப்படி தூங்க முடியும்? எவ்வளோ கஷ்டம். இப்போ இவங்க போய் பால் கொடுத்துட்டு வரணும். மொத்தத்தில் எவ்ரி 2 hours ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பால் கொடுக்கறது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும். அவர் பால் குடிச்சு முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்தில் யூரின் போவார். அந்த பொண்ணு யூரின் போகும், அந்த குழந்தை போகும். அதை யார் சுத்தப்படுத்துறது? நம்ம ஆம்பளைங்களாச்சு. நம்ம அப்படிலாம் செஞ்சால் நம்முடைய கௌரவமும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய கண்ணியமுத்துக்கு என்ன வரும்? அதனால் ரொம்ப ரேர் பீப்பிளை தவிர்த்து பெருசாக அதில் இது பண்ணுறது இல்லை. நான் அவ்வளோ அசதியோடு வர்றேன், என்னை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற நிலை சொல்லியோ சொல்லாமலோ. ஆனால் இதையும் பார்ப்பது யார் தான்? இந்த பெண்ணு தான். அதான் சார், ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா. நடக்குதான் இல்லையா? இப்போ பால் குடிக்கிறது 2 hours பால் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இடையில அந்த குழந்தை யூரின் போகணும், டாய்லெட் போகணும், அதையும் கரெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த குழந்தை முழிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தையை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், வேற வீட்டுடைய தேவைகள் வேலைகள் இருக்கு, அதையும் செய்யணும். இவ்வளவையும் ஒரு பெண் பார்க்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கத்தை அந்த பெண் அவள் சுமக்கிறாள், எடுத்துக்கொள்கிறாள். எவ்வளவு பெரிய சிரமங்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு பெற்றோருக்கு ihsanaக நடக்குமாறு நாம் சொன்னோம். தாய் அப்படி சொல்லிட்டு பெற்றோர் 2 பேரும் சொல்லப்படுகிறது. அதற்கும் காரணம் சொல்கிறேன். இங்கே அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய உம்மா சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடு பிரசவித்தால், சுமந்த காலமும் பிரசவித்ததற்கு பின்புண்டான காலமுமாக 30 மாதம், அதாவது 2ஐயும் சேர்த்து பால்குடி காலமும் சேர்ந்து நிறைவு பெறுகின்ற பொழுது 30 மாதம் நிறைவு பெறுகிறது. இது ஒன்லி பால்குடி காலம் வரைக்கும் மட்டும். இந்த இதை மட்டும் அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றான். நீ இதுக்கே நன்றி செலுத்த முடியாது, ஆனால் நமக்கே தெரியும் இதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய மசாயில் முக்கியமான பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் இந்த வசனத்தில் இருக்குது. இது சம்பந்தமாகவும் மேலும் அந்த குழந்தை 40 வயது அடைந்ததற்கு பின்பு என்ன துவா செய்யணும், ஏன் அல்லாஹ் அந்த துவாவை படித்து தருகிறான், பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்ய வேண்டிய அவசியம் தொடர்பாக இந்த வசனத்திற்கான விளக்கங்கள் ஹதீஸ் ஷரீஃபில் நிறைய வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா
நாம் பார்த்த இந்த வசனங்களில் எவற்றையெல்லாம் நாம் படிப்பினையாக பெற வேண்டுமோ அவற்றை படிப்பினையாக பெற்று நம் வாழ்க்கையை சீர் செய்து அல்லாஹின் பேரொருளை பெறும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. صدق الله العظيم.